பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வாறு அஜ்னாஸ் உடைய 2வது பேஜில் அல்-ஃபிஅலு ஃபேல் என்பது பிஇத்திபாரி அஹ்ருஃபிஹில் அஸ்லியத்தி அசல் எழுத்துக்களுக்கு ஏற்றவாறு. அசல் எழுத்துக்கள்னா அரபியில் 3 தான், சுலாசின்பாங்க 3. நம்ம கதப 3 தானே, ஃபஅல 3, நஸர. கிராத்துல் வாதிஹால எத்தனை படிச்சிருக்கோமோ அத்தனை 3 தான் இருக்கும். ஐ மீன் சுலாசி முழுக்க 3 தான் இருக்கும். புரிஞ்சா? அஹ்ருஃப்னா எழுத்துக்கள், அஸ்லியத்னா அசலான எழுத்துக்களுடைய ஏத்திபார்னா அடிப்படையில் உங்களுக்கு என்ன ஃபேல் நௌஆனி. எத்தனை வகை? 2 வகை. ஒன்று அஸ்ஸுலாசியு, ஒன்று சுலாசி. சுலாசினா சுலாசி ஃபேல் தானே. ஃபேலுக்கு மாதி இருக்குமா இருக்காதா? மாதி இருக்கும். அப்போ மாதி இருக்குன்னா அந்த மாதி சுலாசினா எத்தனை எழுத்து இருக்கும்? 3 இருக்கும். அதான் சொல்கிறாங்க. வஹுவ அந்த சுலாசி ஃபேல சுலாசி ஃபேலுன். அது என்ன? ஃபேல். கான மாதிஹி அதனுடைய மாதி இருக்கும் அலா சலாசதி அஹ்ருஃபின் அஸ்லியத்தின். எத்தனை எழுத்துக்களாக? 3 எழுத்துக்களாக இருக்கும். நஹு கரும. உதாரணத்துக்கு கருமனா அவன் மரியாதை செய்தான். மாதி கரும 3 எழுத்து. இது சுலாசின்னு சொல்லுவாங்க. 3மே அசல் தானே. சரி, இன்னொன்று இருக்குது அசல் எழுத்துக்களுடைய அடிப்படையில் ருபாயி. எது? ருபாயி. ருபாயினா 4. வஹுவ ஃபேலுன். ருபாயி ஃபேல் என்னன்னா ஒரு ஃபேலு. கான மாதிஹி அதனுடைய மாதி அலா அர்பஅத்தி அஹ்ருஃபின் அஸ்லியத்தின். அது எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். எத்தனை? 3 இல்லை 4. அலா அர்பஅத்தி 4 எழுத்துக்கள் அசலாக இருக்கும். நஹு தஹரஜ இருக்கா? தஹரஜ மாதி. தஹரஜ மாதி. அப்போ தஹரஜ மாதினா அந்த தஹரஜால தால் 1, ஹா 2, ரா 3, ஜா 1, 4 எழுத்துக்கள் மாதிக்கு இருக்குது. ஆனால் ருபாய் அது. மேலே கருமாவுக்கு 3 இருப்பதின் காரணமாக அது சுலாசி. புரிஞ்சா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஃபேலில் எக்ஸ்ட்ரா எழுத்து வரும், சில ஃபேலில் எக்ஸ்ட்ரா எழுத்து வராது. அதில் 2 வகை. ஒரு ஃபேல் பேத்திபாரி அதுமில் ஹர்ஃபி ஜாயிதி ஃபீஹினா அந்த ஃபேலில் ஹர்ஃபி ஜாயித்னா எக்ஸ்ட்ரா எழுத்து. அதுமுனா இல்லை, எக்ஸ்ட்ரா எழுத்து இல்லை. இது ஒரு வகை. உஜூதிஹி எக்ஸ்ட்ரா எழுத்து இருக்குது. இது ஒரு வகை. எக்ஸ்ட்ரா எழுத்து இருப்பது ஒரு வகை, எக்ஸ்ட்ரா எழுத்து இல்லாத இருப்பது ஒரு வகை. அதிகப்படியான எழுத்துக்கள் இருப்பது ஒன்று, அதிகப்படியான எழுத்துக்கள் இல்லாது இன்னொன்று. ஓகேயா? இந்த அடிப்படையில் நௌஆனி எத்தனை வகை ஃபேல்? 2. ஏற்கனவே அசல் எழுத்துக்களுடைய அடிப்படையில் 2. ஒன்று சுலாசி, இன்னொன்று ருபாய். சுலாசியில் மாதியில் 3 எழுத்து அசலாக இருக்கும், ருபாயில் 4 எழுத்து அசலாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரா எழுத்து வரும், 1 வராது. வரும், 1 வராது. இது 2 வகை. முஜர்ரத்ல என்ன? எக்ஸ்ட்ரா எழுத்து வராது. மசீத் ஃபி எக்ஸ்ட்ரா எழுத்து வரும். வஹுவ ஃபேலுன் முஜர்ரது வஹுவ ஃபேலுன் அது ஒரு ஃபேலு. லைஸ ஃபீஹி ஹர்ஃபுன் ஜாயிதுன். அதில் என்ன இருக்காது? எக்ஸ்ட்ரா எழுத்து இருக்காது, அதிகப்படியான எழுத்துக்கள் இருக்காது. கரும தஹரஜ. கருமா சுலாசி என்பதன் காரணமாக அது எக்ஸ்ட்ரா எழுத்து இல்லவே இல்லை, 3 தான். தஹரஜ 4 எழுத்து இருக்குது, ஆனால் அது ருபாயி. அது அப்போ எக்ஸ்ட்ரா எழுத்து 2லையுமே இல்லை. அப்போ என்ன? கருமா என்பது சுலாசி முஜர்ரத். ஓகேயா? தஹரஜா என்பது சுலாசி
மசீத் ஃபி சாரி சுலாஸ் ருபாயி முஜர்ரத் சாரி ருபாயி 4 எழுத்து இருப்பதின் காரணமாக ருபாயி எக்ஸ்ட்ரா எழுத்து இல்லாத காரணமாக முஜர்ரது ருபாய் முஜர்ரத் தஹரஜ ஓகேயா. அடுத்தது கீழே அல் மசீத் ஃபீனா ஓஹோ ஃபேலுன் அது ஒரு ஃபேலு கான ஃபீ ஹர்ஃபுன் ஜாயித் அதில் என்ன இருக்கும் ஹர்ஃப ஜாயிது இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஹர்ஃப ஜாயித் இருக்கும் புரியலையா ஹர்ஃப ஜாயிது இருக்கும் சரி. அக்ரம பாரு 4 எழுத்து வந்துச்சு அக்ரம மாதிதான் மாதி 3 இருக்குன்னு 4 வந்துருச்சு அக்ரம. ததஹரஜ புரிஞ்சா அக்ரமா என்பது சுலாசி தான் ஆனா மசீத் ஃபீ அது சுலாசில 3 தானே இருக்குன்னு மசீத் ஃபீன் காரணமாக 4 வந்துருச்சு. ததஹரஜா ருபாய் தான் 4 இருக்குன்னு 5 இருக்குது மசீத் ஃபீ வணங்கச்சா. ஃபல்ஃபேலு கீழே முடிச்சிடலாம். ஃபல்ஃபேலு ஃபேலு பேத்திபார் அஹ்ருஃபிஹி எழுத்துக்களுடைய அது ஃபேலுடைய எழுத்துக்களுடைய அடிப்படையில் முத்லகன் பொதுவாகவே அர்பாத்து அன்வாயின் அது எத்தனை 4 தான். இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லாமே. சுலாசி மாதியில 3 எழுத்து இருந்தா சுலாசி மாதியில 4 எழுத்து இருந்தா ருபாய் புரிஞ்சிருச்சா. அசல் எழுத்து 3 இருக்கும் பொழுது 3 இருந்துச்சுன்னா அது முஜர்ரது அப்போ சுலாசி முஜர்ரத் ருபாய் முஜர்ரது 2 ஆயிடுச்சா. அடுத்தது சுலாசில எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா சுலாசி மசீத் ஃபீ ருபாயில் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா ருபாய் மசீத் ஃபீ இது ஒரு 2 அதான் சொல்றாங்க. ஃபல்ஃபேலு ஃபேல் பேத்திபார் அஹ்ருஃபிஹி அதனுடைய எழுத்துக்களுடைய அடிப்படையில் முத்துலக்கன் பொதுவாக அர்பாத்து அன்வாயின் அது 4. 1 சுலாசி முஜரத் சுலாசினா எத்தனை இருக்கும் 3 முஜரத் எக்ஸ்ட்ரா இருக்குமா இருக்காது பார். ஓஹோ ஃபேலுன் கான மாதி அலா தலாத்து அஹ்ருஃபின் அஸ்லியத்தின் வலைஸ ஃபீஹி ஹர்ஃபுன் ஜாயிதுன் அது ஹர்ஃப ஜாயிது லைஸனா கூட இல்ல லானா கூட இல்ல. புரிஞ்சுச்சா புரியலையா சரி. அதே தான் கருமாக பிடிச்சிட்டு இருக்காங்க வேறு மாற மாட்டாங்க அவங்க. எத்தனையோ இருக்குது நசரா இருக்குது ஃபத்தஹா இருக்குது சமியா இருக்குது என்ன சொல்கிறது ரஹீமா இருக்குது எவ்வளோ இருக்குது சரி. சுலாசி மசீத் ஃபீ சுலாசினா எத்தனை 3 மசீத் ஃபீனா 1 2 எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கலாம். 3 எழுத்து இருக்கிற இடத்துல 4 இருக்கும் 3 எழுத்து இருக்க வேண்டியதுல 5 கூட இருக்கலாம் பாருங்க. ஒவ்வொரு ஃபேலும் கான மாதி அலா தலாத்து அஹ்ருஃபின் சுலாசின்னு சொல்கிறதுனால அது மாதி 3 தான் அசல் எழுத்து. வகான ஃபீ ஹர்ஃபுன் ஜாயிது அதில் ஒரு எழுத்து அதிகமாக இருக்கும் அக்ரம ஓகேயா புரிஞ்சா. அடுத்து ருபாய்னா 4 எழுத்து அசல் முஜரத்னா எக்ஸ்ட்ரா இருக்குமா 4க்கு மேலே இருக்குமா இருக்காது. ஓ ஃபேலுன் கான மாதி அலா அர்பாத்தி அஹ்ருஃபின் அஸ்லியத்தின் வலைஸ ஃபீ ஹர்ஃபுன் ஜாயிது தஹரஜ ருபாய்னா 4 முஜரத்னா 4 தான் இருக்கும் புரிஞ்சா. தஹரஜா 4 ருபாய் சுலாசி இல்லை எக்ஸ்ட்ராவும் இல்லை. ருபாய் அல் மசீத் ஃபீஹி ருபாய் மசீத் ஃபீனா ருபாய்னாவே 4 மசீத் ஃபீனா எக்ஸ்ட்ரா இருக்கும் 5 இருக்கும். ஓஹோ ஃபேலுன் கான மாதி அலா அர்பாத்தி அஹ்ருஃபின் அஸ்லியத் அசல் எழுத்து 4 தான் கான ஃபீஹி ஹர்ஃபுன் ஜாயித் ஆனால் அதில் என்ன இருக்கும் ஹர்ஃபு ஜாயிது இருக்கும். நஹு தஹரஜ விளங்குச்சா பாடம் புரிஞ்சா சரி. டவுட் இருந்தால் கேளுங்க எடுங்க போதுமா பாடம் எடுங்க.